சுய ஒழுக்கமே தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்கான வழிகள். அடுத்தவர் பணத்தை முடிந்தவரை ரொட்டேட் பண்ணாதீர், பண்ணவும் நினைக்காதீர். முடிந்தவரை அடுத்தவரின் கார் மற்றும் டூ வீலர் கடன் கேட்காதீர். கடன் வாங்கி சென்ற வாகனத்தில் முடிந்தவரை எரிபொருள் நிரப்பிக் கொடுங்கள். பொதுவாக செலவு செய்யும் இடத்தில் முன்கூட்டியே சந்தேகம் இருந்தால் கேட்டுவிடுங்கள். செலவு செய்தபின் டெய்லி சாஃப்ட்வேர் மாதிரி கேள்வி கேட்காதீர்கள். பொது இடங்களில் நிற்கும்போது யாருடைய வழியேனும் அழைத்துக் கொண்டு நிற்கிறீர்களா என்று உறுதி செய்து கொள்ளுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு செல்லும்போது அவற்றின் அமைப்பைக் குறை சொல்லாதீர்கள். பாத்ரூம் இங்கே இருந்திருக்கலாம், அமைப்பை மாற்ற யோசனை சொல்லாதீர்கள். இந்த பிரிட்ஜை இங்கே வெச்சுக்கலாமே. அவர்கள் படுக்கையறைக்கு செல்லாதீர்கள். அவர்கள் போனைக் கேட்காதீர்கள். அவர்கள் வைஃபை பாஸ்வேர்ட் கேட்காதீர்கள். கடனை திருப்பிக் கேட்கும் முன்னர் அதற்கு ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச நாட்கள் காத்திருங்கள். ஒருவர் கைபேசி அழைப்பை எடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து விடாமல் மீண்டும் மீண்டும் அழைக்க வேண்டாம். அது கொஞ்சம் சைக்கோத்தனம், அவர்களையும் தேவையில்லாமல் பயமுறுத்தும். டாக்ஸிதான் ஏறிவிட்டோமே என்று டாக்ஸியில் கத்திப் பேசாதீர்கள். அது ஓட்டுநரை தொந்தரவு செய்யும். ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுக்கொண்டே சத்தமாகப் பேசவோ பாடவோ டான்ஸ் ஆடவோ வேண்டாம். நீங்கள் ஓட்டுநராகவோ அல்லது சேவை வழங்குனராகவோ எலக்ட்ரீசியன், பிளம்பர், பெயிண்டர் எக்ஸேட்ரா இருந்தால் கஸ்டமரின் பர்சனல் தகவல்களைக் கேட்காதீர்கள். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். ஒருவர் உங்களுக்கு ட்ரீட் தரும்போது இதுதான் சமயமென்று விலையுயர்ந்த ஐட்டங்களை ஆர்டர் செய்யாதீர்கள். நீங்கள் ஆகஸ்ட் ஒரு உறவினர் வீட்டுக்கு சென்றால் உங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்துகளைக் கொண்டு செல்லுங்கள். அங்கே போய் ராத்திரி 9 மணிக்கு ரகு எனக்கு இந்த மாத்திரை வாங்கி வந்திடறியா என்று கடுப்பேற்றாதீர்கள். முதல் சந்திப்பிலேயே ஒருவரைப் பற்றிய ஓப்பினியன்களை தவிருங்கள். நீங்க ரொம்ப சாய் டைப்பா, வந்ததில் இருந்து 10 வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டீங்க போன்றவை. நீங்கள் சந்திக்கும் நபரைப் பற்றி அதிகம் கேளுங்கள், பேசுங்கள். உங்களைப் பற்றி அல்ல. நான் எப்படின்னா நான் இப்படித்தான், எனக்கு இது பிடிக்காது, ஒருநாள் நான் எக்ஸேட்டா, வயது, சம்பளம், விவாகரத்து காரணம் இவைகளைக் கேட்காதீர்கள். தம்பதிகளிடம் எப்போது குழந்தை என்று கேட்காதீர்கள். உங்களை விட வயதில் சிறியவர்களிடம் உரையாடும்போது அட்ரை செய்யாதீர்கள். வீட்டில் உறவினர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அன்றாடம் தேவையானவற்றை வாங்கி வையுங்கள். அவர்களை பாத்ரூம் சென்று என்றோ தீர்ந்து போன பேஸ்டை பிதுக்க வைக்காதீர்கள். புதுமனை புகுவிழாவின் போது வீடு வாங்கியவரை முந்திரிக்கொட்டை போல ஸ்கொயர்பீட் எத்தனை என்று கேட்காதீர்கள். எங்க ஏரியாவில் கம்மி ரேட் என்றெல்லாம் சொல்லாதீர்கள். வீடு நல்லா இருக்கு கங்கிராட்ஸ் என்று முதலில் சொல்லுங்கள். ஒருவர் உங்களிடம் அன்பளிப்பை கிப்ரேட் செய்து கொடுத்தால் பிரிக்கலாமா என்று கேட்டுவிட்டு பிரியுங்கள். ஓ, சாண்டிவிச் மேக்கரா, ஏற்கனவே என்கிட்ட இருக்கே என்றெல்லாம் சொல்லாதீர்கள். எக்ஸேப்ட் இட். பழைய நண்பர்கள் சந்திப்பில் உங்களைப் பற்றி, உங்கள் குழந்தைகள் பற்றி உயர்வாகவோ தாழ்வாகவோ பேசிக்கொள்ளாதீர்கள். உங்கள் டேஜிடேஷனை கேட்டால் மட்டும் குறிப்பிடுங்கள். ராத்திரி 8 மணிக்கு மேல் ஒருவருடைய வீட்டுக்கு செல்ல வேண்டாம். 9 மணிக்கு மேல் போன் செய்ய வேண்டாம். நீங்கள் ஆகஸ்ட் சென்றிருந்தால் காலை சீக்கிரம் எழுந்து கொள்ளுங்கள். மணிவரை குரட்டை விட்டு தூங்க வேண்டாம். ஒருவரை 3 வினாடிகளுக்கு மேல் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது குற்றம். அந்த ஒருவர் உங்கள் காதலியாகவோ காதலனாகவோ இல்லாத பட்சத்தில், அதேபோல் ஒருவர் சமையல் செய்யும் போதோ கோலம் போடும் போதோ வரையும் போதோ பின்னால் நின்று கொண்டு உற்று பார்த்து கொண்டே இருக்காதீர்கள். பாடல்களை எப்போதும் இயற்போனிலேயே கேளுங்கள். சைனா செட்டை இயக்கி மற்றவர்களை கதிகலங்க வைக்காதீர்கள். ஒருவரின் உடல் அமைப்பைப் பற்றி கொம்மெண்ட் செய்யாதீர்கள். என்ன சார், தொப்பை பெருசாயிருச்சு போல. டாய்லெட் யூரினலில் ஏற்கனவே ஒருவர் இருந்தால் அவர் பக்கத்தில் இருக்கும் யூரினலைத் தவிருங்கள். மற்றவரின் டேஸ்ட் பிரேபரன்ஸ் களை குறை சொல்லாதீர்கள். இந்த புக்கெல்லாம் எப்படித்தான் படிக்கிறீர்களோ, இந்த பாட்டெல்லாம் எப்படி கேட்கிறீங்களோ போன்றவை. ஒருவர் போட்டோ பார்க்க போனை உங்களிடம் நீட்டினால் அந்த போட்டோவை மட்டும் பாருங்கள். குழந்தை இன்னும் இல்லை என்றால் அத்துடன் விட்டுவிடுங்கள். ஏன் என்று கேட்டு அவர்கள் மனதை காயப்படுத்தாதீர்கள். நமது வீட்டில் அல்லது கடையில் அல்லது நிறுவனத்தில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு மதிப்பளியுங்கள். நமக்கு கீழ் உள்ள ஊழியர்களை மேன்மேலும் அதிக வேலைப்பளு கொடுக்காதீர்கள். அப்படி வேலைகள் அதிகரிக்கும் போது அதற்கான ஊதியத்தை மனம் நிறைவாக வழங்குங்கள். நாகரிகங்கள்,
குறை நிறை அனைவரிடமும் உண்டு. நம்மிடம் இருக்கும் தவறுகளை சரிசெய்ய நாம் முயற்சி செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.